அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு. அமெரிக்காவுடன் மீண்டும் கைகோர்க்கும் குவைத் மற்றும் ஜிசிசி நாடுகள். ஈரானை கண்டித்து எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானம். மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க வரும். அடுத்து விமான டிக்கெட்டின் விலை அதிகரிப்பு. குவைத் ஏர்போர்ட் விமானம் திறக்கப்பட்டும் மாக்கு ஃபைதா. அடுத்து கேம்கா மெடிக்கல் தொடர்பான முக்கிய தகவல். அடுத்து ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா விடுமுறை தொடர்பான முக்கிய தகவல். அடுத்து குவைத் தினாரின் மதிப்பு அதிகரிப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் பிரதமர் ஷேக் அப்துல்லா அல் அஹமத் அல் சபா அவர்களின் தலைமையிலான குவைத் அமைச்சரவையில் அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரபின்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி மே 3ஆம் தேதி யோம் அல் அஹத் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் 100% ஊழியர்கள் வேலைக்கு திரும்புமாறு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லைங்க, மே 3ஆம் தேதி முதல் குவைத்தில் உள்ள ஸ்கூல்கள் அனைத்தும் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது குவைத் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாடு முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. இனி யாரும் டென்ஷன் இல்லாமல் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு குவைத் வன்மையாக கண்டிப்பதாக பதிவு செய்துள்ளது. குவைத் அனைத்து விதமான வன்முறைகளையும் கண்டித்து அமெரிக்காவுடனான தனது ஒற்றுமை மீண்டும் உறுதி செய்துள்ளதாக அமைச்சரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரப் எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகள் ஈரானை கண்டித்து ஹர்முஸ் கடல் வழிப்பாதையில் ஈரான் வரி வசூலிப்பதையும் இடையூறு தருவதையும் சகித்துக் கொள்ள முடியாது என சவுதி அரேபியாவின் ஜெத்தாவில் நடைபெற்ற 19வது கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜிசிசி நாடுகள் அனைத்தும் இப்போ ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமெரிக்காவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானை தாக்க தங்கள் நாட்டின் நிலப்பரப்பை ஜிசிசி நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்துல உறுதியாக இருந்தால் மட்டும்தான் ஜிசிசி நாடுகள் தாக்கப்படாது. அதுபோல இப்ப ஈரான் ராணுவம் என்ன செய்யறாங்கன்னா, ஹர்முஸ் கடல் வழியை கடக்கும் ஒவ்வொரு நாட்டின் கப்பலிடமிருந்து கட்டாய வரி வசூலிப்பதில் ஈடுபட்டுள்ளார்கள். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் தாக்குதலால் பெரிய அளவில் பொருளாதார சேதம் ஈரானில் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யவே இப்போ ஈரான் டோல் போட்டு டாக்ஸ் வசூல் செய்கிறார்கள். இதனால பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு ஒரு குவைத் தினாரின் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 307 ரூபாய் உள்ளது. அதுபோல ஒரு குவைத் தினார் ஸ்ரீலங்கா ரூபாயின் மதிப்பானது பார்த்தீங்கன்னா 1020 ரூபாயை எட்டியுள்ளது. இந்த ரூபாயின் வீழ்ச்சியால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் சில ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவும் சேர்ந்து ஈரானை தாக்காமல் இருந்திருந்தால் இந்த பொருளாதார பிரச்சனை வராமல் இருந்திருக்குங்க. நம்ம ஊரில் மட்டும் விலைவாசி அதிகரிக்கலைங்க. சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன்லையும் விலைவாசி அதிகரித்து வருகிறது. நாம் வாங்குற 100 கேடி 200 கேடியை வச்சு எப்படி தான் வாழ்க்கை ஓட்ட போகணும்னு தெரியலைங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஊரில் வந்து உட்கார முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதனால தான் நம்ம ஆளுங்க 50,000 60,000 என்றாலும் வேறு வழி இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு குவைத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க. கஷ்டப்படும் மக்களுக்கு அல்லாஹ் தான் உதவி செய்யணும். அதுபோல் 2 நாள் முன்னாடி நம்ம ஸ்தியா ஷனவாஸ் சேனலில் ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த முத்து என்பவரின் தாயார் மரணிச்சிட்டாங்க. அவங்க இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முத்துவுக்கு அவரது கம்பெனியின் முதலாளி அனுமதி கொடுக்காமல் இழுத்தடித்தார். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடு வாழ் நலச்சங்கம் திரு மரக்கையார், சமூக சேவர் அலிபாய் மற்றும் திரு ஷாஜான் அவர்களின் முயற்சியில் முத்து ஊர் திரும்பியுள்ளார். இப்போ முத்து அவர் பதிவிட்ட இந்த வீடியோவை பாருங்க. தலைவர், பொருளாளர், செயலாளர், இதர உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றும் குவைத் வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பு கிடைக்காது. என்னோட அம்மாவோட முகத்தை என்னால் பார்க்க முடியாது. நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டேன். எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த சோசியல் மீடியா எல்லாத்தையும் போட்டு உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றி. இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி போயிட்டு எம்போசிக்கு மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி 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 மிக்க நன்றி. கவனமுடன் வேலையை பாருங்கள், உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, நன்றி. அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜெசிரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் மட்டும்தான் இப்போ குவைத்திலிருந்து நேரடியான விமான சேவை வழங்கி வருகிறது. மற்றபடி எந்த ஏர்லைன்ஸுக்கும் குவைத்துடைய டிஜிசி அனுமதி வழங்கவில்லை. இப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து எமிரேட்ஸ்க்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாஷ் ஏர்லைன்ஸ் இப்படி இந்திய விமான நிறுவனங்களுக்கும் ஸ்ரீலங்கன் விமானத்துக்கும் இன்னும் அப்ரூவல் கிடைக்கவில்லை. அதனால தான் குவைத்துக்கான விமான டிக்கெட்டின் விலை இன்னும் குறையவில்லை. அதுவும் மே, ஜூன், ஜூலையில் ஃப்ளைட் டிக்கெட் சொல்லவே வேணாங்க, சும்மாவே அதிகமாக தான் இருக்கும். இதில் மிடில் ஈஸ்ட் சண்டையெல்லாம் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் பாதிப்பால் எரிபொருளின் விலை உயர்வை கணக்கு காட்டி ஏர்லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் விலை ஏற்றி வச்சிருக்காங்க. என்னமோ இந்தியா டு லண்டன், அமெரிக்கா போகிற ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி இருக்குது. சென்னை டு குவைத் போகிற ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டு
அதுபோல் ஒரு மிக முக்கியமான தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தோம். அவர் ஊருக்கு வந்து 6 மாதம் 10 நாள் ஆகுது. குவைத்தோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த வருட பிரச்சனையால் ஆட்டோமேட்டிக்காக 6 மாதம் உள்ளவங்களுக்கு 3 மாதம் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மே 28ஆம் தேதி வரை. நம்ம ஊரில் உள்ள ஏற்பாடு அதிகாரிகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் குவைத் செல்லும் போது அவங்க உங்ககிட்ட கேட்கலாம், 6 மாதத்துக்கு பிறகு குவைத் செல்ல முடியாது, எப்படி போகிறீங்கன்னு. அந்த டைமில் நீங்கள் தான் குவைத்துடைய இந்த ரூல்ஸை வந்து சொல்லி புரிய வைக்கணும். அப்படிதான் நம்ம சப்ஸ்கிரைபர் பாபு என்பவர் இமிகிரேஷனில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன தகவலை நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த தகவலை மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ நம்ம ஊரில் மெடிக்கல் போட்டால் நெஞ்சில் சளி, தழும்பு இருக்குது, டாக்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி அன்ஃபிட் பண்ணிடுறாங்க. நான் வந்து ஸ்ரீலங்காவில் போய் கேம்கா மெடிக்கலில் வந்து ஃபிட் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக பண்ணலாங்க. ஸ்ரீலங்கா போய் கேம்கா மெடிக்கல் ஃபிட் வாங்கி அங்கே இருக்கும் குவைத் எம்பசியில் குவைத் விசா ஸ்டாம்பிங் பண்ண முடியும். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1020 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அலுமலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 818 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 932 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.